Hi friends, welcome to Salt and Pepper Cooking Channel. இன்றைக்கி என்னோடய சேனலில் ரோஸ்டட் சிக்கன் வித் கோகோனட் ரெசிபி தான் எப்படி செஞ்சுருக்கேன்னு நான் போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஒரு காஷ்மீரி சில்லி, அப்புறம் ஒரு க்ரீன் சில்லி, அப்புறம் ஒரு கை கொத்தமல்லி எல்லாத்தையும் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து சோம்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெப்பர் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் போட்டு ஒரு முட்டை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மேரினேட் பண்ணது 2 ஹார்ஸ் வந்து நான் சோக் பண்ணுற அளவுக்கு வச்சுருந்தேன். மேரினேட் பண்ணி 2 ஹார்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கடுத்து இதை வந்து ஒரு தவாவில் வந்து போட்டு அதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம இது வந்து சிக்கன் மட்டும் எடுத்து தவாவில் போட்டு கோகோனட் ஆயில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பேலன்ஸ் இருந்த மசாலாவில் நான் கூட வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் கப் ஆஃப் தேங்காய், பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கனை. அப்போ தான் இது இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா இதை வந்து நான் சாதத்து கூடவே வச்சுக்கலாம், சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஸ்நாக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். இது நல்லா தான் இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படும்னு எதிர்பார்க்குறவங்க எல்லோரும் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஈஸியானது, நல்லாவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிக்கனில். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அது கூட வந்து சோம்பு போட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த தேங்காய் கலவையை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்குனதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்து இப்போ ரோஸ்டட் சிக்கன் வித் கோகோனட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். அதுக்கடுத்து வந்து பிரியாணிக்கு யூஸ்வலாக நம்ம சிக்கன் 65 செய்யறதுக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். அதுவும் என்ஜாய் பண்ணலாம். இது ஸ்டார்டர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.